இந்த மாலை ஆராதனையில் நாம் கர்த்தரின் ஆசீர்வாதம் என்கிற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலிருந்து நாம் அப்படியே வரிசையாக கடந்து வந்திருக்கிறோம். இப்போது ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் இருக்கிறோம். ஆமென். இந்த மாலை ஆராதனையில் தான் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் தங்கம் சேரும் சொல்லிட்டு ஒரு வாரம் பேசினேன். ஆனால் யாரெல்லாம் மாலை ஆராதனைக்கு வந்தாங்களோ அவங்க வீட்டில் தங்கம் வந்துடுச்சு. வராது, உங்கள் வீட்டில் வரல, வராது. ஏன்னா கேள்வினால் விசுவாசம் வரும். விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன விசுவாசிங்களோ அதை நடத்தும். ஆமென். அதனால் மாலை ஆராதனை வருகிறவர்கள் பாக்கியவான்கள். மாலை ஆராதனைக்கு வருகிறவர்கள் உண்மையில கிருபை பெற்றவர்கள், லக்கி நீங்களாம். ஆமென். சரி, இந்த நாளிலும் கூட நம்ம ஆதியாகமம் 12வது அதிகாரத்துக்கு நேராக போகலாம். கர்த்தரின் ஆசீர்வாத வார்த்தை என்று சொல்லி 23வது வேல்யூம் நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வரைக்கும் வாசித்து நாம் அதில் கடந்து போகலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. நாம் இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் போது, ஆபிராம் என்பது ஆபிரகாமுடைய பெயர் தான், நம்ம அதை மறந்து போகக்கூடாது. ஆக்சுவலாக ஆபிராம்ன்றது தான் ஒரிஜினல் பேர். கர்த்தர் தான் என்ன பண்ணார்னா உடன்படிக்கை செஞ்சு ஆபிராம் கூட உடன்படிக்கை செஞ்சு அந்த ஆபிரகாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினார். ஆமென். இது ஏன் ஆனால் ஆபிராம்ன்றதில் கர்த்தர் என்ன எழுத்து கொடுத்தாருன்னா எச், ஆபிரகாம் அப்படின்ட்டு மாற்றினார். எச்ன்றது அவருடைய இனிஷியல். எப்படி கல்யாணமான உடனே கணவனுடைய பெயரின் முதல் எழுத்து எச், அதாவது முதல் எழுத்து என்னவோ அதை மனைவிக்கு இனிஷியலாக கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்பாவுடைய பேர் தான் இனிஷியலாக இருக்கும். கல்யாணத்துக்கு பிறகு கணவனுடைய பேர் இனிஷியலாக இருக்கும். ஏன்னா கல்யாணம் முன்னாடி வரைக்கும் அப்பா தான் என்ன பண்ணுறாரு, அந்த பெண்ணுக்கு எல்லா தேவையும் சந்திக்கிறார். கல்யாணத்துக்கு பிறகு யார் சந்திக்கணும்? யார் இனிஷியல் போட்டுக்கிறாங்களோ அவங்க தான் சந்திக்கணும். அப்பா வீட்டுக்கு அனுப்பி போய் வாங்கின்னு வர சொல்லக்கூடாது. கரெக்ட் தானே? இனிஷியல் மட்டும் இவர் இனிஷியல் போட்டுக்கணுமா? வீட்டுக்கு பருப்பு, புளி, அரிசி இதெல்லாம் லொட்டு லொசுக்கெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு எங்கே தான் போகணும்? பொண்ணு அப்பா வீட்டுக்கு போகணும். உங்கள் அப்பாவை கேளு, உங்கள் அப்பா என்ன செஞ்சார்? பேர் மட்டும் இனிஷியல் போட்டுக்கணும்ல, உன் பேரை நீ தான் ஏன் செய்யணும்? அப்போ திருப்பி பேர் இனிஷியல் அப்பா பேர் இனிஷியலை போட சொல்லு. ஏன்னா பார்த்து கேட்பாங்க, இன்னும் அப்பா இனிஷியலை போட்டு வச்சுருக்கேன்ட்டு சொல்லுவாங்க மனைவி. எங்கள் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் எங்கள் அப்பா வீட்டுக்கு அனுப்புகிறாரு, அதனால் நான் சொல்லிட்டேன், உன் இனிஷியல் இருக்கணும்னா நீ செய், எங்கள் அப்பா செஞ்சால் எங்கள் அப்பா இனிஷியல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? கணவர்களுக்கெல்லாம் யார் அனுப்ப மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் அப்படி தான் ஆபிரகாமுக்கு அவருடைய இனிஷியலே கொடுக்குறார். உடன்படிக்கையில் யாருடைய இனிஷியலை கொடுக்குறாரு? தேவனுடைய இனிஷியலை கொடுக்குறாரு. ஏன்னா இது வரைக்கும் உன்னை யார் நடத்துனாங்கன்னு தெரியாது, எந்த தெய்வம் நடத்துச்சுன்னு தெரியாது, எந்த மனுஷன் உனக்கு உதவி செஞ்சால் உதவி செய்யலன்னு தெரியாது. இனிமேல் பட்டு நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணிட்டேன், நான் என் இனிஷியலை உனக்கு கொடுக்குறேன். அப்படின்னா நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை சுகமாக்குவேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை கனப்படுத்துவேன், எல்லாமே செய்வேன். ஆமென். உங்களுக்கெல்லாம் இனிஷியல் இருக்குதா? ஆமாம். நம்ம இனிஷியல் பக்கத்துலேயே இன்னொரு இனிஷியல் போடணும். ஜேடா ஜீசஸ். ஆமாம், ஜே இனிஷியல் போட்டால் ஜே தான் நம்ம லைஃபே. ஏற்கனவே ஒருத்தர் ஜேன்னு இருந்து பெரிய உச்சத்திலேருந்து போய் சேர்ந்துட்டாங்க. ஆமாம், ஜே இனிஷியல்லேருந்து
பெரிய உச்சத்தில் போய் ஒரு அமக்கலை பண்ணி போய் சேர்ந்து முடிச்சுட்டாங்க அவங்க லைஃப்பை. நம்மளுக்கெல்லாம் இனிஷியல் என்ன வருது? ஜே தான் சொல்லுவாங்க. அவருக்கு என்ன ஜேயில் இருக்கிறாரு, நம்மளாம் ஜேயில் இருக்கிறோம். ஆமென். அதனால் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது, போட்டுக்கலாம். ஆமாம், நீங்கள் போட்டாலும் போடலனாலும் அதுதான் உண்மை. நீங்கள் போட்டாலும் போடலனாலும் அதுதான் உண்மை. சரி, ஆண்டவர் நமக்கு எப்படி ஆபிரகாமுக்கு துணையாக இருந்து ஆபிரகாமுக்கு பேரை கொடுத்து உடன்படிக்கை செய்து அதை தேவன் நிலைநிறுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தினாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் கேட்ட ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீ உன் இனத்தை விடு, உன் தகப்பன் வீடு விடு, உன் தேசத்தை விடுன்னு சொன்னார். உன் தேசம், இனம், தகப்பன் வீட்டை விடு, என்ன ஃபாலோ பண்ணு, அதுதான் முக்கியம். நம்மளுடைய அனுபவங்களை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்மளுடைய ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இருக்கிற அந்த பழக்க வழக்கங்கள்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. அம்மா போட்டுச்சா, ஹாஸ்பிட்டலுக்கு போனோமா, மருந்தோ மாத்திரையோ ஊசியோ போட்டோமா, கதையை முடிச்சுக்கணும். இந்த பழைய சடங்கு ஆச்சாரம் படி முதல் தண்ணி ஊற்றுறேன், மூணாவது தண்ணி ஊற்றுறேன்னு இருக்கும். ஹலோ, நீங்கள் அப்படின்னா இன்னும் என்ன பண்ணலன்னா, தகப்பன் வீட்டையும் விடல, தேசத்தையும் விடலை, இனத்தையும் விடலை. அதெல்லாம் கெட்டியாக பிடிச்சின்னு இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரணும்னா அதை விட்டால் தான் ஆபிரகாமை கர்த்தர் ஆஸ்வதிப்பேன்னு சொன்னார். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, உன் தகப்பன் வீட்டை விடு. நம்ம இன்றைக்கி பாருங்கள், நிறைய விஷயம் நம்ம கிறிஸ்தவங்க தான் பேர், எல்லாம் அந்த பழைய தேசம், பழைய இனம், பழைய தகப்பன் வீடெல்லாம் இன்றைக்கி ஃபாலோ பண்ணிக்கினே இருப்பாங்க கிறிஸ்தவங்க. ஒரு ஆள் தும்பிட்டா சொல்லுவாங்க, சகுனம் சரியில்லை போவாத. யார் சொல்கிறது? கிறிஸ்தவங்க தான். நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி, யார் பார்க்கறது? கிறிஸ்தவங்க தான். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ சொல்லலைங்க, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் கிட்டே சொல்லிட்டாரு. ஆபிரகாம் அழைச்சி அவரை இதை சொல்லிட்டு பின்னாடியே என்ன சொல்கிறார் தெரியுங்களா? ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நீ இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். உனக்கு ஒரு குழந்தை கூட இல்லைப்பா, 75 வயசு ஆயிடுச்சு, கிழவன் ஆயிட்ட, உனக்கு என்ன இல்லை, ஒரு குழந்தை கூட இல்லை, ஆனால் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஏன்னா நீ என்ன முன்னாடி வைக்கிற? உன் தகப்பன் வீட்டை முன்னாடி வைக்கல, உன் இனத்தை முன்னாடி வைக்கல, உன் தேசத்தை முன்னாடி வச்சு நீ வாழல. என்ன முன்னாடி வச்சு வாழ்றதுனால நான் உன்னை என்ன பண்ணுவேன்? பெரிய ஜாதி ஆக்குவேன். அதுக்கு அடுத்தது பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதித்து. ரெண்டாவது என்ன சொல்றாரு? நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அதை பற்றி ஒரு வாரம் பார்த்தோம். இதெல்லாம் ஒரு வாரம் பார்த்துன்னு வரோம். மூணாவது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அது ஒரு வாரம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நம்மளாம் யாரு? லக்கி ஃபெலோஸ். உங்களை பார்த்து கண்ணாடியில் சொல்ல சொன்னேன், சொன்னீங்களா? நீங்கள் சொல்லி பாருங்க, கண்ணாடியில் உங்களை பார்த்து நீங்கள் சொல்றீங்கடா, போடா நீ தாண்டா லக்கிடா அப்படின்னு சொல்லுங்க. சும்மா கண்ணாடியை பார்த்து அழுவாதீங்க. நானா என் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்க தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா அப்படின்னு கண்ணாடி பார்த்து அழுவக்கூடாது. நீங்கள் சொல்லணும். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் கடைசி சென்டென்ஸு எனக்கு தான், நான் தான் அது. நான் எப்படி இருப்பேன்? ஆசீர்வாதமாக இருப்பேன். ஐ எம் லக்கி ஃபெலோ அப்படின்னு சொல்லி 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 பாருங்க. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிறது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் வந்துடும். ஜெராக்ஸ் எடுக்கிறாங்க, வெள்ளை பேப்பர் வச்சு ஜெராக்ஸ் எடுத்தா என்ன வரும்? குண்டக்கா மண்டக்கா கேட்குறேன்னா, வெள்ளை பேப்பர் வச்சு ஜெராக்ஸ் எடுத்தா என்ன வரும்? வெள்ளையா வரும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், இல்லை நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி அதை ஜெராக்ஸ் எடுத்தா என்ன வரும்? நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு எழுதிட்டு அதை ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறேன், 10 காப்பி என்ன வரும்? அதில் என்ன வருமா? நீ துக்கமாக இருப்பாய், நீ சோகமாக இருப்பாய், நீ ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய். எதனா வருமா? வராது. ஒரு ஜெராக்ஸ் மிஷினே என்ன இன்புட் பண்ணுறீங்களோ அதை அவுட்புட் பண்ணுதுன்னா, நான் சொல்கிறேன், ஆண்டோடைய வார்த்தை நீங்கள் உள்ள என்ன இன்புட் பண்ணுறீங்களோ அதை உங்கள் வாழ்க்கையில் அவுட்புட் பண்ணும். ஒரு கையை தட்ட மாட்டேறீங்கள, நீங்கள் உள்ள என்ன இன்புட் பண்ணுறீங்க அதான் முக்கியம்.
ஒன்றுமே இன்புட் பண்ணலன்னா 10 ஜெராக்ஸில் 100 ஜெராக்ஸ் எடுத்தால் கூட வெள்ளை பேப்பராக வந்துன்னு இருக்கும். ஏன்னா அதில் ஒன்றுமே இல்லை, பிரிண்டிங்க்குன்னா இல்லை. நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்ற ஒரு பிரிண்டிங்கே பேப்பரில் இல்லை. ஆனால் நீங்கள் 100 பேப்பரில் 200 பேப்பர் எடுத்தால் கூட என்ன தான் வந்துன்னு இருக்கும்? எல்லாம் வெள்ளையாக போய் வெள்ளையாக வரும். இன்னும் ஒன்றுமே இல்லையே, அது அப்படி தான் வரும். ஏன்னா மேலே வச்சுருக்கிறது என்ன இருக்குது அதில் ஒன்றும் இல்லை, அது பிளைன் ஆகுது. அதே மேலே இருக்கிறதுல நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்றது ஒரு லெட்டர்ஸ் இருந்ததுன்னா கீழே வர பேப்பரில் என்ன வந்துன்னு இருக்கும்? நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். அதுதான் சொல்கிறது. இங்கே வந்து வெறும் மெசேஜ் மட்டும் வாரம் வந்து கேட்டுட்டு தலையை ஆட்டிட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போனா வீட்டில் தங்கம் வராது, தங்கம் சேராது. அதை விசுவாசிக்கணும், நம்பணும், ஏற்றுக்கொள்ளணும். வீட்டுக்கு போய் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு, எப்பயுமே மெசேஜ் கேட்ட உடனே வீட்டுக்கு போன உடனே ஹோம் ஒர்க்கு. காலையில் என்ன மெசேஜ் கேட்டீங்க? இப்படிலாம் கேட்டால் எப்படி பாஸ்டர்? முன்கூட்டியே கொஸ்டினை என்ன பண்ணிட்டு இருக்கணும், அவுட் பண்ணிட்டு இருந்தா நாங்கள் வீட்டில் என்ன பண்ணியிருப்போம், பார்த்துட்டு வந்து தான் சொல்லுவோம். இப்படி கொஸ்டினே அவுட் பண்ணாமல் திடீர்னு கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுவோன்ற மாதிரி பார்க்குறீங்க. இதெல்லாம் கொஸ்டின் ஆன்சர் கிடையாது, இதெல்லாம் லைஃப், வாழ்க்கை. இதெல்லாம் வந்து நம்ம மனசில் இருக்கணும். காலையில் நான் என்ன வசனம் கேட்டேன், என்ன பேசினார், இது என் வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்ய போகுது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வரணும். அப்படி வரலன்னா கஷ்டம். அப்போ நீங்கள் வந்து உட்காந்து சினிமா தேட்டரில் வந்து சினிமா படம் பார்த்துட்டு போயிட்டு என்ன படம் பார்த்தோன்னா படம் பேரே தெரியாமல் முழிக்கிற மாதிரி அப்படி இருப்பாங்களா மனுஷங்க? இருக்க மாட்டான். ஏன்னா அவன் படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணுறான். எந்த படத்துக்கு போனோன்ட்டு எங்கே டிசைட் பண்ணுறான்? வீட்லேயே டிசைட் பண்ணுறான். அதுக்காக டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறான். தேட்டரில் போயிட்டு ஒரு முறை 2 முறை இந்த தேட்டர் தான் வந்திருக்கிறோமா, இந்த படத்துக்கு தான் வந்திருக்கிறோமான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் தான் தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு அந்த பார்க்குற காட்சியெல்லாம் சில பேர் சினிமா படம் பார்த்துட்டு வந்து கதை சொல்லுவான் பாருங்க, டைரக்டரே தோத்துருவார். அப்படியே தத்ரூபமாக சொல்லுவான். அவன் நடந்து போயிருந்தாடா, அப்படியே போயிருந்தான். அந்த பக்கம் போகும்போது ஒரு மரம் வந்துச்சா, அந்த மரம் பக்கத்தில் ஒரு ரோடு வந்துச்சு, அந்த ரோடு பக்கமாக லெஃப்டில் திரும்பினான். நாங்கள் சொல்லுவோம், சீக்கிரமாக முடிடா. அவன் சொல்லுவான், நான் இப்படி தான் சொல்லுவேன், இப்படி கேட்குறதா தான் நான் சொல்கிறேன், இல்லைன்னா நீ வேற ஆளை பார்த்துக்கோ, வேற ஆள் இல்லை சொல்கிறதுக்கு கதை, சரி உக்காது சொல்லி கொஞ்சம் வேகமாக சொல்லி அப்படின்னு கேட்டுன்னு இருப்போம். அவன் பாருங்க, அவன் ஒரு படம் பார்த்தவன் அவ்வளோ தத்ரூபமாக உள்ளே ஏற்றி வச்சுக்கின்னு அதை பாருங்க எவ்வளோ நாள் ஆனாலும் என்ன பண்ணுறான் சொல்லியிருக்கிறான். நான் சொல்கிறேன், நீங்கள் வசனத்தை கேட்கும்போது அந்த வசனம் கூட உங்கள் மனசில் நல்லா ஆழமாக பதிஞ்சு அதுவே ஒரு பிக்சராக ஒரு சீனாக உங்களுக்கு கிரியேட் ஆகணும். அல்லேலூயா. நான் லக்கி ஃபெலோ அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். அந்த லக்கி ஃபெலோன்னு பார்த்த உடனே உங்கள் மனசில் எப்படி ஆயிருக்கணும்? நான் அதிர்ஷ்டக்காரன், நான் அதிர்ஷ்டம், நான் லக்கி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உள்ளுக்குள்ளே நிறைய அப்படியே பட்டாம்பூச்சிலாம் பறந்துருக்கணும். ஒரு பட்டாம்பூச்சி கூட பறக்கலைன்னா அப்புறம் எங்கேருந்து வாழ்க்கையில் பட்டாம்பூச்சி பறக்கும்? முதல்ல வசனத்தை கேட்கும்போது உள்ளுக்குள்ளே என்ன அடிக்கணும்? எரேமியா எழுதுறாரு, உம்முடைய வார்த்தைகளை நான் கேட்கும் பொழுது உம்முடைய வார்த்தைகள் என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் இருக்கிறது. எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினி போல இருக்குதான் அவருடைய வார்த்தைகள், ஆண்டுடைய வார்த்தை. அப்போ அவர் எவ்வளோ ஃபயராக ஆண்டுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணுறாரு. அப்போ நம்ம அது போல் நம்முடைய வார்த்தைகளை நம்ம ரிசீவ் பண்ணணும். சும்மா வந்தோமா உக்காந்தோமா, கும்பலில் சொல்லுவாங்க, கும்பலில் கோயதா போட்டு போயிடக்கூடாது. எல்லாரும் அலையிலையா சொல்கிறாங்களா, நம்மளும் ஒரு அலையிலையா சேர்த்து சொல்லுவோம். இவன் கத்தி சொல்கிறானா அவனோட நம்ம கத்தி சொல்லுவோம் அதிகமாக. இவன் 2 முறை கை தூக்கினானா நம்ம 3 முறை கை தூக்கி ஆட்டிடுவோம். இப்படிலாம் வந்து சபைக்கு போனால் வாழ்க்கை மாறாது. பல வருஷம் இல்லை, பல யுகங்களே வந்தால் கூட வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். கேட்கிற வசனத்தை நம்ம விசுவாசித்து இது எனக்கு சொல்லியிருக்கிறார், எனக்கு நடக்கும், நான் இப்படி ஆவேன். வாழ்க்கையில் சூழ்நிலைகள் ஒன்றுமே அது போல் ஆகிறதுக்கு சூழ்நிலைகள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். அது போல் ஆகிறதுக்கு சூழ்நிலைகள் ஒன்று கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு சொல்லட்டுங்களா, அந்த வசனத்தை மட்டும் நீங்கள் பிடிச்சிங்கன்னா எல்லா சூழ்நிலையும் வந்துடும். உங்களை அப்படி ஆக்கக்கூடிய சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வந்துடும் தானா. எலியா ஆகாப் ராஜா கிட்ட சொல்கிறாரு, சீக்கிரமாக புறப்பட்டு போ, மழை வரப்போகுது. 3 வருஷம் 6 மாதம் மழையே இல்லை. எவ்வளோ நாள் மழை இல்லை? ஆமாம், 3 வருஷம் 6 மாதம், அதான் 3 வருஷத்துக்கு மழையே இல்லை.
எலியா சொல்றாரு, சீக்கிரமா ரதத்தை எடுத்துன்னு எங்க போ, அரண்மனைக்கு போயா, நீ போறதுக்குள்ள மழை வந்தாலும் வந்துடும், சீக்கிரமா போ, சீக்கிரம் போ, வேகமா போ அப்படின்றாரு. 3 வருஷம் 6 மாசம் 3.5 வருஷம் மழை இல்லை. நம்மள தான் என்ன சொல்லுவோம், நம்மளே இருந்தால் என்ன சொல்லுவோம், இப்படி சொல்றதுக்கே யோசிப்போம். 3.5 வருஷமா மழையே பெய்யல, எங்கேருந்து இவ்வளோ பெரிய மழை வரப்போகுதுன்ட்டு சொல்லிட்டு ஆகாப் கிட்ட சொல்லிட்டாரு. எலியாவுடைய வேலைக்காரன் பார்க்குறாரு, என்ன ஏன் இப்படி சொல்லிட்டீங்க, வானம் பார்த்தா பல்ல இழிச்சின்னு இருக்குது, ஒரு மேகம் கூட காணோம், நல்ல பலான்னு அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, நான் ஜெபம் பண்ணுறேன், நீ போய் கிழக்கு போய் பாரு, மலையிலேருந்து பாரு அப்படின்றாரு. போய் பார்க்குறாரு, பார்த்துட்டு ஒன்றும் மேகமே இல்லை. எலியா சொல்கிறார், நான் 2வது முறை ஜெபம் பண்ணேன், நீ போய் பாரு. 7 முறை ஜெபம் பண்ணுறாரு. அவன் போய் பார்த்துட்டு வராது. கடைசியில் போய் சொல்கிறாரு, ஐயா கொஞ்சோண்டு மேகம் ஐயா, கையளவு இருக்குதுயா, அவ்வளோண்டு வருதுயா. அவ்வளோதாங்க. எலியா சொல்கிறாரு, கிளம்புடா கிளம்புடா, சீக்கிரம் கிளம்புடா, ஓடணுண்டா, மழை பெரிய மழை வரப்போதுடா அப்படின்ட்டு கிளம்புறாரு. இந்த ஆகாப் ராஜா ரதத்தில் போகிறாரு. ஆனால் எலியா ரதத்தையும் தாண்டி முன்னாடி ஓடுறாரு. அதுதான் ஃபெய்த்து. விசுவாசம் ஸ்லோவாக வரும், விசுவாசம் இல்லாதது எப்படி வரும், ஸ்லோவாக வரும். விசுவாசம் வேகமாக ஓடும், அதுதான் ஃபெய்த்து. இந்த ஆகாப் ராஜா மெதுவாக வண்டி உருட்டு கிடக்குறாரு. இப்போ அதுதான் 3 வருஷமே மழை இல்லைன்னா பெரிய மழை வரப்போகுதுன்ட்டு. ஆனால் ஆகாப் ராஜா மழையில் மாட்டின்னு இருப்பார். அது மாதிரி ஸ்லோவாக வந்திருந்தா, வேகமாக ஓடின எலியா மழையில் நனையாமல் அழகாக சேஃப்டி ஆகிட்டு இருப்பார். ஆகாப் ராஜா சுய பலத்தில் ஓட்டுறாரு வண்டியை, ஆனால் எலியா தேவ பலத்தில் ஓடுனான். தேவ பலத்தில் ஓடுனா வாழ்க்கை வேகமாக இருக்கும், எல்லாரை விட ஸ்பீடாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஃபஸ்ட்டில் இருக்கும். சுய பலத்தில் ஓடினா எப்படி இருக்கும், பின்னாடி இருக்கும். யாரெல்லாம் தேவ பலத்தில் ஓடுறாங்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையை விட, சொல்லப்போனால் ராஜாவுடைய ஓட்டத்தை விட அதிகமான ஓட்டத்தில் மேலே இருப்போம். எலியா தேவ பலத்தில் ஓடுனா வேகமாக ஓடிட்டான். ஆனால் ஆகாப் ராஜா ரத பலத்தில் வராரு, குதிரை பலம் பின்னாடி வந்து நிற்கிறாரு. அப்போது கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், பயங்கர மழை வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு, பயங்கர மழை. எங்கேருந்து வந்துச்சு, விசுவாசம். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசன்றது என்ன, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அது நடக்கும். மேகத்தை பார்த்து முடிவு பண்ணக்கூடாது, வார்த்தையை வச்சு முடிவு பண்ணணும். ஆண்டவர் சொல்லிட்டார் மழை வரும்னு சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பாக வரும். அதுதான். அப்போ என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம வந்து உக்காடுறோம், சத்தத்தை கேட்குறோம், வசனத்தை கேட்குறோம். நீங்கள் உங்களை சொல்லணும், நான் அதிர்ஷ்டக்காரன், நான் அதிர்ஷ்டமாய் மாறுவேன். ஏன்னா வசனம் இப்படி தான் சொல்லுது, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் அடிக்கடி உங்களை பார்த்தே பேசணும். சரி, அதுக்கு அடுத்தது இன்றைக்கி பார்க்க போகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். நம்ம மேலே ஒரு பெரிய அடையாளம், கர்த்தர் காயின் மேலே ஒரு அடையாளத்தை போட்டார். என்ன அடையாளம் போட்டார் தெரியுமா? காயினை கண்டுபிடிக்கிறவன் என்ன பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு அடையாளத்தை போட்டு வச்சார். அது பார்க்குறவனுக்கெல்லாம் தெரியுது, எவன்லாம் காயினை கொலை பண்ணணுன்ட்டு கத்தி ஏற்றுக்குன்னு ஈட்டி ஏற்றுன்னு ஒடியாரணும். அவன் காயினை பார்த்த உடனே அடையாளம் தெரியுது, தெரிஞ்சவொடனே அவன் ஸ்டாப் பண்ணிடுறான். என்ன அடையாளம் போட்டார்னா நம்மளுக்கு தெரியல, ஏன்னா பைபிளில் சொல்லலை. கர்த்தர் காயின் மேலே கண்டுபிடிக்கிறோன்னு கொல்லாத படிக்க அடையாளம் போட்டார். நம்ம மேலே ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம் தெரியுங்களா? என்னை எவன்லாம் ஆசீர்வதிக்கிறானோ அவன்லாம் நல்லா இருப்பான். உங்கள் வீட்டில் எழுதி ஒட்டிடணும். நம்ம நீ நல்லா இருக்கணுமா, என்னை ஆசீர்வதி. 2 கழுதியை போட்டுட்டு என்னை பார் யோகம் வரும்னு சொல்கிறான். நம்ம 2 ஃபோட்டோ போட்டுட்டு நம்ம தான் சொல்லணும், என்ன பார் நீ நல்லா இருப்ப. கழுதியை பார்த்தா யோகம் வருமோ வராதோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை எவன் ஒருவன் ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். நம்மளை எங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கிறார் பாருங்க ஆண்டவர். ஹலோ, எங்கே எடுத்துகிட்டு வந்து நிறுத்திருக்கிறார் பாருங்க. யாருன்னா செய்வாங்களா அது போல்? இந்த உலகத்தில் எந்த சாமியும் செய்யாது. சவால் விட்டு சொல்கிறேன், சாமின்னு சொல்கிற மூஞ்சை பார்த்தா கூட நம்மளுக்கு ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது. ஆனால் நம்மள ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு பார்த்தீங்களா? ரொம்ப பிளஸ்ஸிங்காக வச்சிருக்கிறாரு. நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனக்கூட்டம். அதுக்கு தான் நான் சொல்கிறது, ஆசீர்வாதம்லாம் சும்மா பழிக்கக்கூடாது. சில பேர் சேர்த்து சொல்லுவாங்க ஆசீர்வாதம்லாம் தப்பு. அவனை போட்டு நல்லா தப்பு.
ஆசீர்வாதம் தப்புடா சொல்கிறீங்கம்மா, நான் உன்னை தப்புறேன் பார் சொல்லிட்டு அவனை தான் தப்புடும். ஆமாம், தப்புன்னு தப்பி அனுப்பணும், வருவியா இந்த பக்கம் அப்படின்ட்டு. நம்ம இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். இதை சொல்கிறது யாரு? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறது யாரு? ஆண்டவர். அவரோட ஒரு பெரிய ஆளா? இந்த ஜிப்பா பெருசா? கர்த்தர் பெருசா ஜிப்பா பெருசா? வெள்ளை ஜிப்பாவை விட வெள்ளை சிங்காசனத்தில் வெள்ளை குதிரையில் வருவர் தேவன் பெரியவர், இயேசு பெரியவர். ஆமென். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதுக்குன்னா, அந்த வெள்ளை சிங்காசனம் வெள்ளை குதிரையில் வருவரை விட வெள்ளை ஜிப்பாவை பெருசாக தொங்கி பிடிச்சின்னு தொங்குறதுனால தான் வாழ்க்கை பரிதாபமாக இருக்குது. குடிக்க கஞ்சி இல்லை, குடிக்க கஞ்சி இருந்தால் தொட்டுக்க ஊறுகாய் இல்லை. அப்படியே குடிக்க கஞ்சி ஊறுகாய் இருந்தால் கஞ்சி கம்மியாக இருக்குது, இல்லை கெட்டு போய் நொசுன்னு ஆயிடுது. எப்படி ஏன் இந்த பரிதாப வாழ்க்கை வாழ்கிறாங்க மக்கள்னா, வெள்ளை சிங்காசனத்தில் வெள்ளை குதிரையில் இருக்கிறவருடைய வார்த்தையை விட வெள்ளை ஜிப்பாவின் வார்த்தையே பெருசாக நினைக்குது வாழ்க்கையில். நான் சொல்கிறேன், அதுக்கு தான் பாஷங்களுடைய வார்த்தையை விட கர்த்தருடைய வார்த்தையை பெரிதாக மதிக்க வேணும். கர்த்தர் நல்லவர். பைபிளை என் கையில் மட்டும் கொடுக்கல, உங்கள் கையிலையும் கொடுத்துருக்கிறார் இல்லை? இப்போ என்கிட்ட மட்டும் பைபிள் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என் இஷ்டத்துக்கும் சொல்லிட்டு, கர்த்தர் சொல்லியிருக்கிறார் கீழ்ப்படி, எதிர்த்து பேசுனா அவள் தான் கர்த்தர் உண்மையில் கோபமாகிடுவார். கர்த்தர் கோபப்பட்டா என்ன அவன் தெரியுமா? அவனுக்கு தெரியாது. அதெல்லாம் வந்தால் அவள் தான் தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருப்பேன். இப்படிலாம் நான் உங்களை ஏமாத்தாத படிக்கும், மற்றவர்கள் உங்களை ஏமாத்தாத படிக்கும். கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார்? என் கையிலையும் அதே பைபிளை கொடுத்துருக்கிறாரு, கேட்குற உங்கள் கையிலையும் அதே பைபிள் தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா, கிராஸ் செக் பண்ணுறதே இல்லை. ஜிப்பா போட்டிருக்காரா, அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். செருப்பு போடலையா, ரொம்ப கரெக்டாக இருக்கும். நகை போடலையா, ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். கல்யாணம் பண்ணலையா, ஐயோ தீது போச்சு, 100% கரெக்டாக இருக்கும். இப்படிலாம் வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. வார்த்தையை வச்சு தான் முடிவு பண்ணணும். ஆமென். ஆனால் இன்னைக்கு மக்களுக்கு எப்படி ஆயிட்டாங்க பார்த்தீங்களா? அப்படி தான் போயிட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் ஐயா மேலே ஒரு அபிஷேகம், அவங்க ஐயா பெரிய ஆள் இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை அவரை விட பெருசு. ஆமென். கர்த்தர் அவரை விட பெரியவருங்க. ஐயா எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் சரி, அவருக்கு மேலே பெரியவர் கர்த்தர். நம்ம அவரை தான் பெருசாக பேசணும் ஒழிய சும்மா எங்கள் ஐயா பெரியவர், எங்கள் பாஸ்டர் பெரியவர், எங்கள் பாஸ்டர் எழுந்துச்சு நின்னார்னா நிற்கட்டும், என்ன வானத்தில் போய் முட்டிட்டு வாரா? ஆண்டவர் சொல்கிறாரு, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. அவர் உக்காந்து இருக்கும் போதே வானத்தில் உட்காந்து இருக்கிறாராம், கால் எங்கே தொங்குதுன்றாரு? பூமி மேலே தொங்கின்னு இருக்குதுன்றாரு. எழுச்சி நின்னார்னா வானாதி வானங்களும் கொல்லக்கூடாதவர். அல்லேலூயா. அவரை பெரிய ஆளை வச்சுக்கிட்டு எங்கள் ஐயா எவ்வளோ பெரிய ஆள், எங்கள் ஐயா எவ்வளோ பெரிய கொய், ஐயா கொய்யாடிக்கிட்டு எனக்கு இதுதான் கொஞ்சம் கோபமாக வந்துடுது. ஏன்னா மக்களுங்க பாருங்க, கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஊழியக்காரங்களுடைய சடங்காச்சாரம், ஊழியக்காரங்க சொல்கிற அவங்களுடைய சொந்த கருத்துக்கள், இதுக்களுக்கெல்லாம் தான் முக்கியத்துவம் கொடுத்து சீரழிஞ்சின்னு போகிறாங்க. அப்புறம் போய் பாருங்க என்ன சொல்லுவாங்க, கடைசியில் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? பின்வாங்கி போயிடும். இந்த மாதிரி ஆத்மா, நிறைய ஆத்மா பின்வாங்கி போயிடும். கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாக நிற்காம மனுஷனுடைய வார்த்தையில் போகிற நிறைய ஆத்துமாக்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் இயேசுவை விட்டு, தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு பின்வாங்கி போயிட்டு அது சொல்கிற கதையெல்லாம் கேட்டு பாருங்களேன். எங்கள் ஐயா வீட்டில் நான் பெருக்காத இடமே கிடையாது, எங்கள் ஐயாவுக்கு நான் துவைச்சு போடாத துணியே கிடையாது, எங்கள் ஐயாவுக்கு நான் வாங்கி கொடுக்காத காய்கறியே கிடையாது, எங்கள் ஐயாவுக்கு நான் போட்டு கொடுக்காத டீயே கிடையாது. இவ்வளோலாம் செஞ்சோம், கர்த்தர் என்ன பண்ணல? ஆசீர்வதிக்கல. என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை, என் குடும்பத்தில் ஏன் இவ்வளோ போராட்டம், ஏன் கர்த்தர் எனக்கு இதெல்லாம் செய்யலை? கர்த்தர் சொல்லிடுறாரா ஐயாவுக்கோ கொய்யாவுக்கோ இதெல்லாம் செஞ்சால் நான் செய்வேன்ட்டு? அதெல்லாம் சொல்லலை. கர்த்தர் தெளிவாக சொல்லிட்டாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவாசம் எப்படி வரும்? வார்த்தையை நீங்கள் கேட்கணும், வார்த்தையை நீங்கள் படிக்கணும், வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் விசுவாசம் வரும். இதுதான் ஃபண்டமெண்டல், இதுதான் ஃபார்முலா. புரியுதுங்களா? இதை விட்டுட்டு ஐயாவுக்கு துணி துவைச்சி போட்டேன், ஐயாவுக்கு காலை கழுவி விட்டேன், ஐயாவுக்கு டீ போட்டு கொடுத்தேன், எங்கள் ஐயா சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி நான் தான் சர்ச்சில் எல்லாமே செய்வேன். இதெல்லாம் மனுஷனுக்கு செய்கிறது, தேவனுக்கு செய்கிறது வேற, மனுஷனுக்கு செய்கிறது வேற. அதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மள ஆண்டவர் எங்கே வச்சுக்கிறாருன்னா, எவ்வளோ பெரிய, நான் சொல்கிறேன், இந்த உலகத்துலேயே அம்பானியும் அதானியும் கூட இந்த லெவலில் கிடையாது.
நீ போய் அம்பானி ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதம் ஆகிடுவீங்களா? அம்பானியை 10 முறை அம்பானியை ஆசீர்வதிக்கிறேன் நீ ஆசீர்வாதமாக ஆக மாட்டேன். அம்பானி உங்ககிட்ட இருந்து துட்டெல்லாம் பிடிக்கிடுவார். நீ ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னல, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நீ எவ்வளோ வச்சுக்கிறேன்னு சொல்லு. நீ இன்டர்நெட் யூஸ் பண்ணியா, சரி ஏன் இன்டர்நெட் யூஸ் பண்ணு. ஃபோன் யூஸ் பண்ணியா, என் ஃபோனை யூஸ் பண்ணு சொல்லிட்டு அவருடைய ப்ராடக்டாக கொடுத்து நம்மகிட்ட துட்டெல்லாம் பிடிங்க. அவர் ஆசீர்வாதமாக மாறிடுவார். நம்ம ஆசீர்வாதமாக மாற மாட்டோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களை, கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களே, ஒரு மனுஷன் ஒன்றுமே பண்ண வேணாங்க. பிளஸ் பண்ணி பாருங்க, ஆசீர்வாதம் போட்டு பாருங்க. பக்கத்தில் உங்களை ஒரு பிளஸ் பண்ணுங்க. எத்தனை பேரை பிளஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஆசீர்வாதம். ஒன்றும் இல்லை, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஐ பிளஸ் யூ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆமாம், நான் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா நான் இறங்கி வந்து ஒருத்தருக்காக கை கொடுத்து என்ன பண்ண முடியாது. ஆசீர்வாதிக்கிறேன்னா அங்கே ஸ்கிரீன் காலி ஆகிடும். நீங்கள் செய்யலாம், பக்கத்தில் 4 பேர் கொடுக்கலாம், 5 பேர் கொடுக்கலாம். ஆனால் எனக்கும் தேவை ஆசீர்வாதம். நான் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். நான் ஏன் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் தெரியுங்களா? ஒவ்வொரு மீட்டிங் முடியும் போது நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கலீங்களா? ஹலோ, ஆசீர்வாதம் போடுறேன்னா போடலீங்களா? அப்போ நான் ஆசீர்வாதமாக இருப்பேனா இருக்க மாட்டேனா? அப்புறம் பாஸ்டர் பார்த்து சண்டை போடுது, அவர் மட்டும் நல்லா இருக்கிறார். ஏன் அவர் நல்லா இருக்கிறாருன்னா அவர் தான் நிறைய ஆசீர்வாதம் போடுறாரு ஜனங்க மேலே. சில பாஸ்டருங்க நல்லா இல்லை. ஏன்னா அவங்க வந்து பிரசங்கம் ஃபுல்லாக சாபத்தை போட்டுட்டு கடைசியில் ஒரே ஒரு துண்டு ஆசீர்வாதம் போடுறாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எவ்வளோ தான் வருது? கொஞ்சமாக தான் வருது. நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு என்ன தான் கொடுத்துருக்குற சப்ளை ஆசீர்வாதமாக கொடுக்குறேன். நீங்கள் வாங்குறீங்களே இல்லையோ, எனக்கு வந்துட்டே இருக்கும். ஆமேன். ஆமாம், நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறேன். பிளஸ்ஸிங் வேர்டு 23வது வாரம் பேசுகிறேன். அப்போ எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் வரும். நான் சொல்கிறேன், நான் இப்போ இருக்கிறத விட நீங்களாம் நினச்சி பார்க்க முடியாத அளவில், நானும் நினச்சி பார்க்க முடியாத அளவில் மேலே போயிடுவேன். ஆமேன். ஏன்னா நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டிலேருந்து தொடங்குங்க. ஃபஸ்ட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கணவரை ஆசீர்வதிங்க, மனைவியை ஆசீர்வதிங்க, சொந்தக்காரர்களெல்லாம் ஆசீர்வதிங்க. என்ன ஃப்ரெண்டை பார்த்தோன்னா ஐ பிளஸ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச தொடங்குங்க. குட் மார்னிங்லாம் நின்றுணும். இன்னும்பட்டு குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங் சார், வணக்கம் சார்லாம் நிறுத்தினோம். என்ன தான் சொல்லணும்? கிறிஸ்தவங்கிட்ட பேசுனீங்கன்னா எடுத்த உடனே பிரதர் ஐ பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குங்க. இங்கிலீஷ் தெரியல பாஸ்டர் எனக்குன்னா தமிழே சொல்லுங்கள். பேர் சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தினால் நான் என்ன பண்ணுறோங்களே ஆசீர்வதிக்கிறேன் சொல்லிட்டு தொடங்குங்க. கேட்பாங்க, என்ன இது புதுசாக இருக்குதே? சொல்லுங்கள், இது பழசு தான், நம்ம தான் ரொம்ப நாள் செய்யாமல் விட்டுட்டோம், இப்போ தான் கற்றுக்கணும், அது இப்போ என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் வாழ்க்கையில் இது நடந்துச்சு. ஆபிரகாம் வாழ்க்கையில் எது நடந்துச்சு? இந்த வார்த்தை நடந்தது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னாரு. இதே அதிகாரத்தில் 16வது வசனம் பாருங்க. இதே அதிகாரம் எதே அதிகாரம்? ஆதியாகமம் 12 தான். 16வது வசனம். அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான். யார் நிமித்தம்? அவள் நிமித்தம். யார் அவள்? சாராள் அவள். இந்த ராஜா ஒரு பார்வோன் ராஜா. இந்த ராஜா இந்த ஊரில் தான் எகிப்துக்கு ஆண்டவர் வந்து ஆக்சுவலாக வந்து எங்கே போக சொன்னார்னா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசம் எது? கானான் தேசம். இந்த ஆபிரகாம் எங்கே தான் போய் வண்டி நிறுத்தியிருக்கணும்? கானானுக்கு தான் போயிருக்கணும். இந்த ஆபிரகாம் கானானில் பார்த்தா பஞ்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து எங்கே நிறுத்திட்டாரு? எகிப்தில் நிறுத்திட்டாரு. ஃபேமிலி வண்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து எங்கே நிறுத்திட்டாரு? எகிப்தில் நிறுத்திட்டாரு. எகிப்தில் நின்ற உடனே பாருங்க, அங்கே இருக்கிற பார்வோன் கிட்ட இருக்கிற ஊழியக்காரெல்லாம் வந்து சொல்கிறாங்க, ஐயா ஒன்று தெரியுமா, ஒரு லேடி வந்திருக்குது, நான் கலர் தெரியுமா, செக்க செவேல் இருக்குது. எப்பவுமே வெள்ளை தோளுங்களுக்கு கொஞ்சம் பவர் தான். அது எகிப்தியர்கள்லாம் கருப்பு தோல்,
எகிப்தர்லாம் யாரு? கருப்பு தோல் எல்லாம் நீக்கிற கேஸுங்க. வந்திருக்கிற சாரால் ஆபிரகாமுக்கு எபிரேயர்கள் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிறாங்க. அவன் வந்து புகழ்றாங்க. இப்போ ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 75. சாரால் அம்மாவுக்கு எத்தனை வயசு? 65 வயசு. பாட்டி அம்மா. இந்த உலகம் பாட்டி அம்மாவை கூட விடாது. பொல்லாத உலகம் இது. பாட்டி அம்மாவே சகப்பா இருந்தா என்ன பண்றாங்க? ஒரு சைட் டெஸ்ட் போயிடுறாங்க. ஏதோ ஒரு படத்தில் ஜோக்கில் தான் பின்னாடி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒருத்த போய் இடுப்பு கில்லான்னு போல அவன் சொல்லுவான் வந்து, அது யூத் இல்லைனா ஓல்டு பூத்து. பின்னாடி இருக்கிற சகப்பா பார்த்து நீ பயங்கிட்ட. அப்போ சாரால் மேல அப்போ ஒரு பெரிய இம்ப்ரெஷனு. என்ன இம்ப்ரெஷனு? சகப்பா இருக்கிறா ஒரு லேடி நம்ம ஊருக்கு வந்து இருக்கிறா, என்ன அழகு தெரியுமா. ராஜா கிட்ட ஒரு முறைக்கு 4 முறை இந்த ஆளுக்கு போய் பேசுறாங்க. என்ன அழகு தெரியுமா, கலர் என்ன கலர், நம்ம ஊரில் ஒரு லேடி கூட இல்லை, அப்படி இப்படின்னு பேசுற உடனே ராஜா சொல்கிறான், தூக்கிட்டு வாங்கினா அந்த பொண்ணை, நான் கல்யாணம் பண்ணிடுறேன். அந்த லேடியை கூப்பிட்டுப்பா. ஐயா 65 வயசு, பரவாயில்ல கூப்பிட்டு நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா அழகாக இருக்குது, சகப்பாக இருக்குது, நம்ம ஊர்லேயே ஒன்று கூட இல்லைன்னு சொல்கிறீங்க, பரவாயில்ல இருக்கட்டும், ஒன்றுத்துக்கு உதவலாம் கூட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறான். இவன் கூப்பிட்டு வந்து வச்ச உடனே கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறான், நீ யாருமா, உன் குடும்பம் என்ன, ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் சொல்லு. அந்த காலத்துலலாம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. இப்போல்லாம் கோர்ட் இருக்குது, போலீஸ் இருக்குது, சட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போல்லாம் அப்படி கிடையாது. இப்போ இவ்வளோ இருந்தோம் ஏகப்பட்ட கொலை கொள்ளை குற்றம் எல்லாம் நடக்குதுங்களா நடக்கலைங்களா? இவ்வளோ இருந்தோம் நடக்குது. இவ்வளோ இருந்து கூட பாருங்க, சில அதிகாரத்தில் இருக்கிறவங்க பண்ணுற தப்ப ஏழையாக இருக்கிறவங்க, அதிகாரம் இல்லாமல் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியல, அவனை எதிர்த்து ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியல. என்ன சொல்கிறாங்க, அந்த அவன் பெரிய ரவுடிப்பா, ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, சரி போப்பா, அவன் பெரிய ஆளுப்பா, அவனை ஒன்றும் பண்ண முடியாது போப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போவே இந்த ஜனநாயக நாட்டிலேயே இந்த வருஷத்து இந்த நாட்களே இப்படி இருக்கும்போது, அந்த நாட்களில் ஒன்றுமே கிடையாது, சர்வாதிகாரம். அந்த நாட்கள் என்னது? சர்வாதிகாரம். ராஜா சொல்லது எவனும் மீறி ஊனா கூட தீர்ந்து போச்சு, கழுத்தை வெட்டிடுவானுங்க, பேச்சே கிடையாது. அப்படிப்பட்ட சர்வாதிகாரம் உள்ள நாட்டில் சாராளு தூக்கிட்டு போய் வச்சுக்கிறான், கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கின்னு சாராள்கிட்ட விசாரிக்கிறான், யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க சொல்லு. எதுக்கு விசாரிக்கிறான்னா, வீட்டுக்காரர் இருக்கிறான்னு சொன்னால் முதல் வேலை வீட்டுக்கார தலையை வெட்டிடுவானுங்க. வெட்டி அப்புறம் அவரை கொலை பண்ணி போட்டுட்டு விதவையாக்கி கொஞ்ச நாள் அந்த விதவை கைம்பெண்ணுக்குரிய காலங்களெல்லாம் அனுசரிக்க முறைமைகளெல்லாம் அனுசரித்து அதுக்கு பிறகு சுத்திகரிப்பு பண்ணி கல்யாணம் பண்ணிப்பானுங்க. அதனால் ஆபிரகாமுக்கு இந்த விஷயம்லாம் அவருக்கு ரொம்ப தெரியும். அதனால் கிளம்பும் போதே சொல்லிட்டாரு, யார் கேட்டாலும் என்னை நீ வீட்டுக்கார் மட்டும் சொல்லக்கூடாது, என்ன சொல்லிடணும், அண்ணான்னு சொல்லிடணும். அவள் சொல்லுவா பாருங்க, அவங்க வீட்டுக்காரர்கள் என்ன சொல்லுவாங்க, அண்ணா. பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாங்க, மாமா. இது இப்போ இவங்க கிட்ட தெரியல, அங்கிட்டு வந்து இருக்குது. வீட்டுக்காரர் என்ன சொல்ற பழக்கம், அண்ணா ஆத்துல இல்லை அப்படின்ற பழக்கம் அங்கே இருந்து இருக்குது. சாரால் கிட்ட இருந்து வந்து இருக்குது போல இவங்க கிட்ட. ஆபிரகாம் சொல்லிக்கிறாரு, ஏன்னா கேட்டா அண்ணன் சொல்லிடணும், என் வீட்டுக்காரர் சொல்லி என் உயிரை எடுத்துடாதே நீ. இன்னைக்கு வீட்டுக்காரர் சொல்லடா அவங்க உயிரை எடுத்துருவாங்க. போகிற இடத்துல கேட்பாங்க, நீங்கள் என்னங்க வேணும்ன்ட்டு. வீட்டுக்காரர் மரியாதையாக சொல்லிடணும், வாயை மூட்டு கம்முன்னு தான் வாயிலே குத்துவாங்க. என்ன வீட்டுக்காரர் சொல்ல மாட்டியா, என்ன வேற என்ன வேலை பண்ணலான்னு யோசிக்கிறேன். அப்போ வந்து ஆபிரகாமுக்கு அப்படி கிடையாது, வீட்டுக்காரர் சொன்னா உயிர் போயிடும், இப்போ சொல்லடா உயிர் போயிடும். அதனால் ஆபிரகாம் பாருங்க சொல்லி கூப்பிட்டு வர்றாரு, நம்ம போகிற இடம்லாம் எப்படிப்பட்ட இடம். அப்போ எவனா கூப்பிட்டு கேட்பானுங்க, நீ வேற அழகாக இருக்கிற, அதெல்லாம் சொல்லிட்டார் ஆபிரகாம், ஏற்கனவே சொல்லியிருக்காரு அந்த டைலாக்லாம், நீ வேற அழகாக இருக்கிற, போகிற இடத்துல எவனா பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டால் என்னை காட்டி கிட்டி குத்துறாரு வீட்டுக்காரர் சொல்லி அண்ணான்னு சொல்லி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு போனாங்க. பார்வன் கூப்பிட்டாரு, விசாரிச்சாரு, என்னப்பா அவர் அவங்க கூட ஒரு ஆள்கிறார், அவர் யாருமான்னு கேட்டார். பார்வனு என்னம்மா என்ன சொல்லணும், வீட்டுக்காரன் சொல்ல முடியும், வீட்டுக்காரர் சொன்னால் உயிர் போயிடும், அதனால் எங்கள் அண்ணன் தான்னாரு. ஒன்று அண்ணனா, அப்போ எனக்கு மச்சான் வர கூப்பிடு. அண்ணனா என்ன வர எனக்கு மச்சான் வர கூப்பிடு, நான் மச்சா சீர் செய்யணும் மாமா சீர் செய்யணும் சொல்லி கூப்பிடுறான். அதை கூப்பிட்டு தான் இது வசனம். அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான். இப்போ மாமா மச்சான் சொல்லி கூப்பிட்டு ஆபிரகாமுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பார்வோன் பாருங்க
ஆடு மாடுகளும். ராஜா கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? ஆடு மாடு. அழகான தங்கச்சியோ அழகான அக்காவோ இருந்தா அண்ணன் தம்பிகளுக்கு கவனிப்பு அதிகமாக இருக்கும் நாட்டில். அழகா இல்லைன்னு வச்சுக்கோங்க, யாரும் சீட மாட்டான். அது சொல்ல இதெல்லாம் கடந்து வந்த பாதைகளில் பார்த்துருக்கோம். சில பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பே வைப்பானுங்க. எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பான்னா, தங்கச்சி அழகாக இருக்கும் அதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பான். இல்லைன்னா அக்கா அழகாக இருக்கும் அதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பானுங்க. உங்கள் காலத்தில் எப்படின்னு தெரியாது, நான் இருந்த காலத்தில் அப்போ அப்படி. உங்கள் காலத்தில் அப்படி இல்லைல்ல? இப்போவும் அப்படிதான், நாளைக்கும் அப்படிதான். இது மாறவே மாறாது. அதனால இவர் என்ன பண்றாரு, மாமா இல்லை மாமா மச்சம் போறன்னு சொல்லி இந்த போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் ஒன்றும் வேணாம், நேரம் இங்கே பார்க்கணும், முகத்துக்கு முகம் பார்த்து பேசணும். என்ன பண்ணிட்டாரு, ஆபிரகாமை கூப்பிட்டாரு. என்ன கொடுத்தாரு? ஆடு மாடு. எவ்வளோ கொடுத்துருப்பாரு? ராஜா கொடுக்குறாருங்க. நம்ம ஆளுங்களே இல்லாத ஆளுங்களே அழகான அக்கா தங்கச்சி வச்சுருந்தா கடன் வாங்கியாவது கொடுப்பான். கடன் வாங்கியாவது அவனுக்கு எதனா தேவைன்னா செய்வானுங்க கொள்வானுங்க. கேட்டால் எனக்கு நாளைக்கு மச்சானா அவன் போகிறான்டா செய்யணும்டான்ட்டு. அப்போ அவரு எவ்வளோ செய்வார்? ஆயிட்டார். இப்போ அவன் போகிறார்ல, ஆயிட்டாரு. ஏன்னா சாராளு கூப்பிட்டு இந்த பார்வன் வீட்டில் உட்கார வச்சுருக்கிறாரு. வீட்டில் உட்கார வச்சு மாமா சீர் மச்சா சீர் செய்கிறன்னு சொல்லிட்டு ஆடு மாடுகளுக்கு கொடுக்குறாரு. கேட்குறாங்க, எவ்வளோ ஐயா கொடுக்கலாம்? போடு, அனுப்பு அனுப்பு. ஐயா இது வரைக்கும் 1000 ஆடு போச்சு, இன்னும் ஒரு 1000 அனுப்பியா? ஏகப்பட்ட ஆடு மாடுகள். அதுக்கு அடுத்தது பாருங்க, கழுதைகள். ஒவ்வொரு கழுதையும் காருக்கு சமம். கழுதையாக கொடுக்குறாரு. அனுப்பு கழுதை அனுப்பு. 500 கழுதை போச்சுயா, பரவாயில்ல இன்னொரு 500 அனுப்பு போ. கழுதைகள் கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தது பாருங்க, வேலைக்காரர்கள். யாரு கொடுக்குறாரு? வீட்டில் வேலை செய்யறதுக்கு பெருகிறதுக்கு 3 பேர் வச்சுக்கோ, தொடைக்கிறதுக்கு ஒரு 3 பேரை வச்சுக்கோ, அதுக்கு இதுக்கெல்லாம் சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைக்காரங்களுக்கு கொடுக்குறாரு. வேலைக்காரர்கள். அதுக்கு அடுத்தது பாருங்க, வேலைக்காரிகள். ஆண்களையும் கொடுக்குறாரு, வேலை செய்யறதுக்கு பெண்களையும் கொடுக்குறாரு. சில வேலை ஆண்கள் செய்வாங்க, கடினமான வேலை. கொஞ்சம் லகுவான வேலைகள், மிதமான வேலைகள்லாம் பெண்கள் செய்வாங்க. அதனால அந்த வீட்டு வேலைகளுக்கு வேலைக்காரன் வேலைக்காரி இல்லை, வேலைக்காரர் வேலைக்காரிகள். ஆனால் ப்ளூரல்ல சொல்லுது, வேலைக்காரரும் வேலைக்காரிகளும். அடுத்தது கோழிகை கழுதைகளும். இது ஸ்பெஷல் கழுதை. தோசையிலே சாதா தோசை ஸ்பெஷல் தோசை இருக்கிற மாதிரி கழுதையில் இது கொஞ்சம் ஸ்பெஷல் கழுதை, கோழிகை கழுதை. சாதா கழுதை, ஸ்பெஷல் கழுதை. அதையும் நிறைய கொடுத்து, இது 10வது ஒட்டகங்களும் கிடைத்தது. 13வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க, படிங்க யாருன்னா. அப்பா ஆதியாகமம் 13:1. அதாங்களா? சரி, 2வது வசனம் படிங்க. 2வது வசனம். ஆமா, அதுதான் சொன்னேன். அந்த சீமான் இல்லை, இவர் வேற சீமான். ஆபிரகாம் எப்படி இருக்கிறார்? 13:2. ஆனா எங்க இருந்து இப்படி சீமான் ஆயிட்டாரு? ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிட்டாரு ஆபிரகாம். நீங்க நினைக்கலாம் ஓவர் நைட்ல ஆயிட முடியுமா பாஸ்டர்? கர்த்தர் எப்படி ஒன்றாலும் செய்வார். ஓவர் நைட்டுங்க. 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தில் வெளில வந்தார். 16வது வசனத்தில் பார்வோனை மீட் பண்ணுறாரு. பார்வோன் எல்லாத்தையும் கொடுத்தாரு. 13வது அதிகாரம் 2வது வசனத்தில் என்ன ஆயிட்டாரு? ஆபிராம் வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானா இருந்தான். ஓவர் நைட்டில் ஒபாமா ஆக்கிட்டார் ஆண்டவர். ஆண்டவர் நம்மளெல்லாம் தூக்கிடுவார். நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் பெரிய படிக்கல பாஸ்டர், என் குடும்பம் பெரிய குடும்பம் இல்லை பாஸ்டர், எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை பாஸ்டர். நான் சொல்கிறேன், உங்களுக்கு பேக்ரவுண்டே கர்த்தர் தான். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் பேக்ரவுண்டு யார் தான்? கர்த்தர் தான். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் தான். ஆமென். இவ்வளோ பெரிய பேக்ரவுண்டை வச்சுக்கின்னு என் பேக்ரவுண்டை கேட்டால் உங்கள் கண்ணில் கண்ணீர் வந்துடும் பாஸ்டர். இந்த கண்ணீரே என்கிட்ட வராது இன்பப்பட்டு. ஏன்னா உங்கள் பேக்ரவுண்டு உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையே, எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓவர் நைட்டில் ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணும் உடைய ஆடு மாடுகள் ஆஸ்திகளுடைய சீமான் ஆயிட்டாரு. கர்த்தர் மாத்திட்டாரு. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ தப்பு இல்லையா பாஸ்டர் இதெல்லாம்?
அவன் பண்ணது மட்டும் நான் நியாயமா? அவன் பண்ணது மட்டும் நியாயமா? யோகியமான செய்யலாம் அவன் பண்ணது பார்வனு. ஒருத்தருடைய தங்கச்சின்னு கூட வச்சுக்கங்க. தங்கச்சின்னா கூட நீ தூக்கின்னு வந்து வச்சுக்கின்னு உன் இஷ்டத்துக்கு நீ கல்யாணம் பண்ணிப்பியா? அப்போ நீ என்ன பெரிய யோகியனா? கர்த்தர் பார்க்குறாரு, நீ அயோக்கியனா? பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக வைக்கப்படுகிறது, சேர்த்து வைக்கப்படுகிறது. பாவிகளுடைய ஆஸ்தி யாருக்காக சேர்த்து வைக்கப்படுகிறதான்? நீதிமானுக்காக. அவன் 1000 கோடி 2000 கோடி வச்சிருக்கிறான். எல்லாம் நீதிமானாகி எனக்கு வரோம் பாருங்க. எல்லாம் 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி எல்லா லட்சம் கோடிகளும் இங்கதான் வரும். ஆமாம், அவன் சேர்க்கணும், பரவாயில்ல, பொறாமையே படாதீங்க. சொல்லுங்க, இன்னும் கூட நிறைய சேர்த்து வைடா ராஜா, நீ சேர்த்து வை, நல்லா சேர்த்து வை. யாரெல்லாம் ஏமாற்றி எப்படிலாம் ஏமாற்றி ஆடிட்டரை வச்சு வக்கீலை வச்சுலாம் சேர்த்து வைக்கிற சேர்த்து வை. எல்லாம் கள்ள பணமாக சேர்த்து வை. எல்லாம் என்கிட்ட நல்ல பணமாக வந்து சேரும். ஆமாம், கர்த்தர் அதை எடுத்து கொடுப்பாரு. அவனுடைய ஆஸ்தியெல்லாம் எடுத்து யார்கிட்ட கொடுப்பாராம்? நம்மக்கிட்ட கொடுப்பாரு. ஆமாம், ஆனால் நம்மளுக்கு தான் சேர்த்து வைக்கணும். பரவாயில்ல, வரோம், அதெல்லாம் வரும் ஒரு நாள். இப்போ வரலன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் புதிய வானம் புதிய பூமியெல்லாம் கொடுத்து நம்மளை 1000 வருஷம் அரசாலை வைப்பார் தெரியுங்களா? இவன் சேர்த்து வச்சுலாம் அப்போ நம்மக்கிட்ட வந்துடும். இவன் வாங்கி வச்ச தங்க நகைகள் வைர நகைகள் எல்லாமே யார்கிட்ட வந்துடும்? ஆமாம், நம்மக்கிட்ட தான் வந்துடும். இப்போ மிஸ் ஆச்சுன்னா அப்போ கண்டிப்பாக வந்துடும். ஆனால் எனக்கு இப்போவே வேணும், ஏன் அர்ஜென்ட்டு. சரி, ஒரு காரியம் நான் இதை படிக்கும்போது நான் யோசித்தேன், என்ன ஆண்டவரே, இந்த ஆள் பருபாவியாக இருக்கிறான், இவங்கிட்ட இருந்து பிடிங்கி கொடுக்குறீங்களா ஆபிரகாம் கிட்ட? இது கொஞ்சம் தப்பு இல்லையா? அப்படின்னு சொன்னார், எல்லாமே எந்து தான். பார்வன் வச்சிருக்கிறதுலாம் யாருது தான்? நான் பார்வனை ஆடு மாடெல்லாம் உருவாக்குனாரு, பார்வனை வெள்ளி தங்கத்தெல்லாம் சிருஷ்டித்தாரு. எல்லாம் நம்ம ஆண்டவர் சிருஷ்டித்ததுங்க. திருட்டு பசங்க திருடி வச்சுக்கின்னுக்கிறானுங்க. திருடி வச்சுக்கிட்டு இல்லாத சர்ச்சுக்கு வேற எதிராக குரல் வேற கொடுக்குறது. எல்லாமே நம்ம அப்பா சொத்தை வச்சுக்கின்னு நம்ம அப்பா வீட்டுக்கு எதிராக பேசுறது போட்டோம். அப்போ பாருங்க, நான் ஆனால் எனக்கு என்னன்னா, என்ன ஆண்டவர் என்னதான் இருந்தாலும் இவங்கிட்ட இருந்து இவ்வளோ வாங்கி கொடுத்துட்டீங்களே, யாருன்னா பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, உங்கள் ஆண்டவர் இப்படி செய்யலாமான்னு கேட்பாங்களே. அவர் சொன்னார், நான் அவனுக்கு கொடுத்துட்டான், அவனுக்கு அது பதில் என்ன பண்ணிட்டேன், நான் கொடுத்துட்டேன். யாருக்கு? பார்வோனுக்கு கொடுத்துட்டாராம். அதுக்கு பதில் இப்போ வாங்கினார் பார்த்தீங்களா ஆபிரகாம் கிட்ட. இவன் பார்வோன் யாரை ஆசீர்வாதமாக ஆக்கிட்டான்? ஆபிரகாம ஆசீர்வதிச்சிட்டான். இவனுடைய நகையை நட்டு வேலைக்காரி கழுத ஆடு மாடு ஒட்டகம் கொடுத்து ஆபிரகாம ஒரு பெரிய ஆசீர்வாதம் உள்ளவனா மாத்தினான் பாருங்க. ஆனால் கர்த்தர் அதுக்கு பதில் செஞ்சார் பார்வோனுக்கு. எப்போ செஞ்சார் தெரியுங்களா? ஆபிரகாம் பையன் பிறந்து அவருடைய பையன் ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க பிறந்து, அதில் யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறந்து, அந்த 12 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை யோசேப்பு. அந்த யோசேப்பை குழியில் போட்டு சாகடிக்கணும்னு அவங்க அண்ணன் தம்பிகளாம் முயற்சி பண்ணி அதிலிருந்து காப்பாற்றி யூதாண்டூர் என்ன பண்ணுறாரு, மீதியானர் கையில் வித்துடுறாரு. இந்த மீதியானர்கள் எடுத்துன்னு வந்து எங்கே வச்சுட்டாங்க? எகிப்து தேசத்தில் எடுத்து வந்து போட்டாங்க. கரெக்டாக எல்லாம் கர்த்தருடைய செயல். எல்லாம் யாருடைய செயல்? இதெல்லாம் கர்த்தருடைய செயல் தான். யோசேப்பு எடுத்துன்னு வந்து போட்டோன்னா கர்த்தர் யோசேப்புக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. எவன் என்ன கனவு கண்டாலும் அதுக்கு அர்த்தம் சொல்கிற கிஃப்ட்டை கொடுத்து எடுத்துன்னு வந்து எங்கே வச்சா தெரியுங்களா? எங்கேயோ இருந்த யோசேப்பை தூக்கின்னு வந்து எங்கே போட்டார்? எகிப்துல பார்வோன் கிட்ட போட்டார். போட்டு அப்படி இப்படின்னு சுற்றி ஒரு பந்தாடி பார்வோனுடைய வீட்டு காவலில் இருக்கிற சிறையில் எடுத்துன்னு வந்து வச்சிட்டாரு. யோசேப்பை பார்வோன் பக்கத்துலேயே வச்சிட்டாரு. இப்படி இருக்கும்போது பார்வோனுக்கு விஷம் வச்சு சாகடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த சமையல்காரனும் சம்பிரதியும் 2 பேர், பானபாத்திரக்காரன் சமையல்காரன், ஒருத்தன் சமைச்சு கொடுக்குறோம், ஒருத்தன் டேஸ்ட் பண்ணி கொடுக்குறோமே. இதில் 2 பேரும் சேர்ந்து அவரை சாகடித்து இதில் ஒருத்தன் தான் பிளான் பண்ணான். ஆனால் மாட்டுந்து 2 பேரையும் ஜெயிலில் வச்சிட்டாரு ராஜா. வச்சுட்டு ராஜா ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கிறார். இந்த பிளான்லாம் யோசிப்பு தெரியாது. ஆனால் கனவு வருது இந்த 2 பேருக்கும். என்ன கனவு? 2 பேருக்கும் ஒரே நைட்டில் ஒரு 2 விதமான கனவு வருது. காலையில் எழுந்தாங்க, முகமே சரியில்லை. யோசிப்பு கேட்குறாரு, என்னப்பா நேற்று முந்தானது இந்த மாதிரி முகம் சரியில்லையா, என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னா? இல்லை ஒன்றும் இல்லை ஏன்னாரு. சொல்லு அப்படின்னாரு. கனவு கண்டோம். என்ன கனவு சொல்லு, நான் அர்த்தம் சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று கனவு சொன்னாங்க. அர்த்தம் சொல்கிறாரு. 3 நாளைக்கு அப்புறம் பார்வன் என்ன பண்ணுவான்? ஒருத்தனை சொல்கிறாரு, உன்னை உயர்த்தி திரும்பவும் என்ன பண்ணுவான்? நல்லா உன்னை கவனித்து உன் ஸ்தானத்தில் உன்னை வச்சிருவான் அப்படின்னு உடனே இவன் அடுத்தது, அப்படியா என் கனவுக்கு அர்த்தம் சொல்கிறாரு. அதுக்கு அர்த்தம் சொல்கிறாரு யோசேப்பு. 3 நாளைக்கு பிறகு பார்வன் உன்னை உயர்த்துவார்
ஆனால் உன்னை திருப்பி அந்த மாதிரி பழைய ஸ்தானத்தில் வைக்க மாட்டார். உயர்த்தி நல்லா என்ஜாய் பண்ண வச்சுட்டு நல்லா பிரியாணிலாம் போட்டு சாப்பிட வச்சு தூக்கில் போட்டுருவார். அப்புறம் 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பார்வனுக்கு பர்த்டே வருது. பர்த்டேக்கு எல்லாரும் இன்விடேஷன் போடுச்சு. ஜெயிலில் இருக்கிற இவங்களுக்கும் இன்விடேஷன் வருது. ஜெயிலில் கொண்டு போகிறாங்க. கொண்டு போனால் அதே போல் பார்வன் 2 பேரையும் கனம் பண்ணுறாரு. 2 பேரையும் கனம் பண்ணி யோசேப்பு சொன்ன மாதிரியே ஒருத்தனுக்கு என்ன பண்ணிட்டார், கனம் பண்ணி அந்த பழைய வேலையை திருப்பி கொடுத்துட்டாரு. யோசேப்பு சொன்ன மாதிரியே ஒருத்தனுக்கு நல்லா பிரியாணி எல்லாம் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்து எல்லாம் முடிச்ச உடனே தூக்கின்னு போய் உனக்கு தூக்கில் தொங்க விடுங்கன்னு தொங்க விட்டாரு. அப்போ நல்ல நிலைமையில் போயிட்டான் பாருங்க. அவன் போய் 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பார்வனுக்கு ஒரு சொப்பனம் வருது. இந்த சொப்பனத்தை கண்டு பார்வன் காலையில் எழுந்துச்சு. இந்த சொப்பனத்துக்கு எவன் அர்த்தம் சொல்ல போகிறான் அப்படின்னு கேட்டால் யாராலையும் முடியல. அப்போ தான் இவன் மண்டையில் அடிச்சுக்கிறான். ஐயோ, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ராஜாவே. நான் ஜெயிலில் இருக்கும் போது நானும் நீங்கள் தூக்கில் போட்டிங்களா அவனும் 2 பேரும் 2 கனவு கண்டோம். 2 கனவுக்கும் ஒரு எபிரேய பிள்ளை ஆண்டான் அர்த்தம் சொன்னான். அவன் சொன்னபடியே 2 பேருக்கும் நடந்துச்சு. என்ன நீங்கள் பழையபடி எனக்கு வேலையை கொடுத்து நல்லா வச்சுக்கினீங்க, அவனை தூக்கி போடுவீங்கன்னு சொன்னீங்க, தூக்கு போட்டு சாகடிச்சிட்டீங்க. அது மாதிரி நடந்துச்சு. அவன் உங்களுக்கு அர்த்தம் சொல்லுவான்னு சொல்லிட்டு இவன் சொன்ன உடனே அப்போ அங்கே வந்து யோசேப்பு நிற்கிறாரு. யோசேப்பு நின்ன உடனே அந்த அர்த்தத்தை பார்வன் சொல்கிறார், நான் அந்த கனவு கண்டேன். அப்போ அதுக்கு யோசேப்பு அர்த்தம் சொல்கிறார். அல்லேலூயா. அதனால என்ன ஆச்சு தெரியுங்களா, அந்த எகிப்து தேசம் 7 வருஷம் பஞ்சத்தில் உலகமே சிக்கி தவித்து அழிந்து போகிறது. ஆனால் எகிப்து அழியவில்லை. ஏன் கர்த்தர் எகிப்தில் இருக்கிற அந்த பார்வனுக்கு இந்த சொப்பனை கொடுக்கணும்? எதுக்கு சொப்பனை கொடுக்கணும்? என்ன பார்வன்னா கர்த்தருக்கா பலி செலுத்தினா? பார்வன்னா கர்த்தரை ஆராதிச்சா? பார்வன்னா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டா? என்ன பண்ணா பார்வன் கர்த்தருக்கு? அவன் பின்னாடி வந்த பார்வன் கேட்குறான், கர்த்தர் எனக்கு தெரியாது, கர்த்தர் யார் என்று எனக்கு தெரியாதுன்னா. அப்போ கர்த்தர் யார் என்று தெரியாத கூட்டத்தை சேர்ந்தவன் தான் இந்த பார்வன். கர்த்தர் ஏன் செஞ்சார் தெரியுங்களா? உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன்டா. உனக்கு ஆடு மாடு கொடுத்தானா நான் அவனை ஆசீர்வதிப்பேன். ஏன்னா உனக்கு கழுதை கொடுக்குறானா கார் கொடுக்குறானா நான் அவனை ஆசீர்வதிப்பேன். ஏன்னா உனக்கு ஒட்டகம் கொடுக்குறானா நான் அவனை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கிறிஸ்மஸ் வருது. நல்லா நம்ம சபைக்கு வர மக்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்லா செய்யுங்க. இன்னும் சொல்கிறேன், நம்ம சபை மக்களுக்கு செய்கிறது தான் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக வரும். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஏழை இருக்கிறாங்க பாஸ்டர், கிறிஸ்டின் தான், செய்யலாமா? நான் சொல்கிறேன், முதல்ல இங்கே விதைங்க. எங்கே தண்ணி நல்லா பசுமையாக இருக்கிற நிலத்தில் விதைங்க. அப்போ தான் விளைச்சல் வரும். காஞ்சி போன இடத்துல போயிட்டு விதைப்பீங்களா? சொல்லுங்கள். உங்ககிட்ட ஒரு விதை கொடுக்குறேன், நல்லா பச்சை பசேல்னு இருக்கிற நிலத்தில் விதைப்பீங்களா? நல்லா வளர்கிற நிலத்தில். ஒரு செடி கூட வளராமல் எல்லா செடியும் காஞ்சி போய் கருவாடாக இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போய் விதைப்பீங்களா? எங்கே விதைப்பீங்க? அதுக்கெல்லாம் மண்டையில் மூளை நல்லா வேலை செய்யும். பசுமையாக இருக்கிறதுல தான் விதைப்போம், அங்கே வச்சு அப்புறம் எப்படி வளரா? நான் சொல்கிறேன், எந்த பாஷை ஆசீர்வாதமாக இருக்கிறாரோ அந்த பாஷுக்கு கொடுத்தா உனக்கு ஆசீர்வாதம் வரும். ஒன்றுமே இல்லை இருக்கிற பாஸ்டருக்கு கொடுத்தா கொடுத்தது போனது தான், வரவே வராது. ஆனால் நம்ம ஆளுங்களை பாருங்கள், பிசாசெல்லாம் திசை திருப்பி விட்டுருவான். அவருக்கு என்ன, அவர் காரில் வராரு, அவருக்கு வேணாம். இவர் பார் சைக்கிளில் வராரு, இவரு கொடு. பிசாசுக்கு ஒன்றும் தெரியும், நீ விதைக்கிறது எங்கே விதைக்கிற? பசுமையான இடத்துல விதைக்கல, கட்டாந்த இடத்துல விதைக்க வைக்கிறான். அங்கே விதைச்சிட்டு வேற கர்த்தர் பார்க்கிறார். அந்த கஷ்டப்பட்ட ஊழியக்காரனுக்கு நான் எவ்வளோ கொடுத்துருக்கிறேன், அது கூட பார்த்து என் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டேன்றாரு, என்னை ஆசீர்வதிக்க மாட்டேன்றாரு. விதையை எடுத்து போய் தப்பான இடத்துல விதைச்சிட்டு எங்கே போய் முறையிடுறது? அவர்கிட்ட போய் முறையிடுறது. நான் எவ்வளோ, அவர் சொன்னாரா உனக்கு இது மாதிரி கஷ்டப்படுற உனக்கு கிட்ட நீ கொடுத்தா நான் கொடுப்பேன்ட்டு? நல்ல இடத்துல விதைக்க கற்றுக்கங்க. நான் சொல்கிறேன், நம்ம சபை ஜனங்களை நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்க. உங்களுடைய பொருளால் நல்ல துணி வாங்கி கொடுங்க. நான் சொல்கிறேன், நம்ம சர்ச்சில் சிலர்லாம் ரொம்ப ஏழையாக இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சர்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சிஸ்டர் உடம்பு முடியாமல் அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் 1 லட்சம் வரைக்கும் செலவாச்சு ராமச்சந்திராவில். ஆனால் அவங்கக்கிட்ட காசே கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீட்டு வேலை, மாதம் 5000 ரூபாய்க்கு வீட்டு வேலைக்கு வராங்க. நான் சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்து விட்டு போங்க. ஒரு 10 பேர் 1000 ரூபா கொடுங்க, 20 பேர் 1000 ரூபா கொடுங்க.
ஏன் 1000 ரூபாய் முடியாது பாஸ்டர், 500 தான் முடியுமா? பரவாயில்ல, சர்ச்சு கவரில் எடுத்து போட்டு கொடுத்து சிஸ்டர் வச்சுக்கோங்க செலவுக்கு, 500 ரூபாய் கொடுத்துப்பாங்க. 500 ரூபாய் கொடுக்க முடியாது பாஸ்டர், நான் ரொம்ப ஏழை, சரி 100 ரூபாவது கொடு. பார்வோன் ஆபிரகாமுக்கு ஆடு மாடு கழுத கோழிக கழுத ஒட்டகம் வேலைக்காரன் வேலைக்காரி கொடுத்தாரு. உலகமே பஞ்சத்தில் அழிது. கர்த்தர் பார்வோனுடைய தேசத்தை எகிப்தை காப்பாற்றினார். ஏன் காப்பாற்றினாரு? வார்த்தை, ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க, டைம் இல்லை, நான் சொல்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 1லிருந்து அந்த அதிகாரம் ஃபுல்லாக படிக்கலாம். இப்போ ஆனால் எனக்கு டைம் இல்லை. அந்த அதிகாரத்தை நான் படித்து அப்புறம் அதை படித்தேன்னா அது உள்ளே போயிடுவேன். நான் ரொம்ப எங்கடா போய் டீப்பாக போய் சேரில் சொருவிக்கிற மாதிரி, கால் சொருவிற மாதிரி போய் சொருவி எங்கடா, அப்புறம் நான் வரவே முடியாது. அதுக்கு தான் என்ன பண்ணிட்டேன், டைம் பார்த்தேன், டைம் இல்லை, ஓரெல்லாம் சொன்னால் தான் லாய்க்குன்னு சொல்லிட்டு ஓரெல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அல்லேலூயா. பார்வோனுக்கு ஏன் தேவன் இந்த உலகத்திலேயே உலகம் முழுவதும் பஞ்சம் வரப்போகுது, 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, இப்போ இருக்கிற எல்லா விளைச்சலும் ஒன்றும் இல்லாமல் போகும், இப்போ இருக்கிற நல்லதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய் எல்லாமே அழிய போகுதுன்றதை பார்வோனுக்கு ஏன் தேவன் காட்டணும்? பார்வோன் தேவனை வணங்காதவன், தேவனுக்கு எதிரானவன். ஆனால் காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம், அவன் ஆண்டவருடைய பிள்ளை ஆகிய ஆண்டவருடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமை ஆசீர்வதித்தான். அவன் தெரிஞ்சோ தெரியாமல் ஆசீர்வதிச்சாங்க. அதுக்கே கர்த்தர் இவ்வளோ செய்கிறாருன்னா தெரிஞ்சு ஆசீர்வதிக்கும் போது எவ்வளோ செய்வார்? அவனுக்கு தெரியாது, எனக்கு ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு தெரியாது. ஆபிரகாம் மேலே இப்படி ஒரு வார்த்தையை தேவன் 12வது அதிகாரத்தில் ஆரம்பத்தில் பேசி இருக்கிறார். யாருக்கு தெரியாது? பார்வோனுக்கு தெரியாது. அப்படி தெரியாமல் கொடுத்தவனுக்கே கர்த்தர் கரெக்டாக திருப்பி கொடுத்தாருன்னா, அதிகமாக கொடுத்தாருன்னா உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ கொடுப்பார்? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சது ஒரு 100 ரூபாய் கூட கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆமாம், ஆண்டுடைய பிள்ளைகளெல்லாம் ப்ளஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா பணம் கொடுத்து ஆசீர்வதிங்க. உங்களுக்கு சுகம் வேணுமா, அவங்கள கூப்பிட்டு சின்னதாக யாருன்னா பலவீனமாக இருக்க முடியலன்னா சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால் சுகத்துக்குரிய ஆசீர்வாதம் மகளுக்கு உண்டாகட்டும்னு சொல்கிறேன். ஆண்டவரே ஒரு ப்ளஸ் பண்ணிட்டு போகிறோம், சுகமாக இருக்கட்டும் ப்ளஸ் பண்ணுறேன் சொல்லுங்கள். சமாதானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிங்க. நீங்கள் ஆசீர்வாதம்னாலுமே என்ன தெரியுங்களா? கொடுக்குறது தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா என்னது? ஆமாம், ஆசீர்வாதத்தில் கொடுப்பதையும் ஆசீர்வாதத்தையும் பிரிக்கவே முடியாது. கொடுக்காமல் ஆசீர்வதிக்க முடியாது. ஆசீர்வாதத்தில் என்னதான் கூடவே இருக்குது? கொடுக்குற தன்மை இருக்குது. பாருங்க, நான் சொல்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னா அதில் கொடுத்தா தான் அந்த நான் எப்படி ஆசீர்வதிச்சேன்ட்டு தெரியும். இப்போ நான் யோசிச்சு பாருங்கள், நம்ம மக்களை சொல்கிறோம் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ட்டு, ஒன்றுமே கொடுக்காம ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறோம். கர்த்தர் நம்மளை அப்படி சொன்னால் நம்ம ஏற்றுப்போமா? கர்த்தர் நமக்கு ஒன்றுமே கொடுக்காம நான் உன்னை ஆசீர்வதிக்கிற மகளே அப்படின்னா என்ன சொல்லுவோம்? என்ன ஆண்டவரே சும்மா வாயிலே சொல்லிட்டு போகிறீங்க, என்ன ஒன்றும் கொடுக்க மாட்டிங்களா? பணம் வேணும், சுகம் வேணும், சமாதானம் வேணும், வெற்றி வேணும், இதெல்லாம் கொடுத்தா தானே அந்த ஆசீர்வாதம்ன்ற அர்த்தம். ஒன்றுமே கொடுக்காம ஆசீர்வதிக்கிறதுனா எப்படி ஆசீர்வாதம் ஆகும்? நான் சொல்கிறேன், ஆசீர்வதிக்க கற்றுக்கங்க, ப்ளஸ் பண்ணுங்க. அதுவும் நம்ம சபை ஜனங்களை ஆசீர்வதிங்க. புதிய ஏற்பாட்டில் பாருங்க, இயேசு சொல்கிறாரு, மார்க்கு 9வது அதிகாரம் 41வது வசனம். மார்க்கு 9வது அதிகாரம் 41வது வசனம். பெரிய லைனாக இருக்குது, ஒரே வார்த்தை தான், ஆனால் பெரிய சென்டென்ஸு. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அதுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். எதுக்கு? பச்சை தண்ணி சொல்லுவாங்க தெரியுமா? பச்சை தண்ணி. நீ பச்சை தண்ணி கொடுத்தாலும் சரி, சகப்பு தண்ணி கொடுத்தாலும் சரி, எந்த தண்ணி கொடுத்தாலும் சரி, உனக்கு ஆசீர்வாதம். ஏன்னா அவர் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே. ஹலோ, ஆபிரகாமை விட நம்மளுக்கு ரொம்ப பவர்ஃபுல்
நம்ம மேலே பயங்கர பிளெஸ்ஸிங்கு. நம்மளெல்லாம் பார்த்து எவனா ஆசீர்வதிக்கிறேன்னு அவன் ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேலை செய்கிற இடத்துலலாம் போட்டு ஒட்டலாம், நம்ம வேலை செய்கிற இடத்துலலாம் வச்சிடலாம். ஆமாம், நீ நன்றாக இருப்பதற்கு என்னை ஆசீர்வதி. நீ நல்லா இருக்கணுமா, என்ன பண்ண, என்ன ஆசீர்வதிச்சுட்டு போ. யாருன்னா உங்களை ஆசீர்வதிக்காமல் முறுமுறுன்றானா கவலையே படாதீங்க. ஆனால் எவனா உங்களை பார்த்து உங்களுக்கு உதவி செய்கிறவன், உங்களை ஆசீர்வதிக்கிறவன், உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுறவன்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனுக்கு அதுக்கு உண்டானதை கொடுத்தே தீருவார். எப்படி சொல்கிறார் பாருங்க, ஒரு கலசம் தண்ணி, என்ன தண்ணி, ஆமாம், உங்களுக்கு ஒரு குடம் தண்ணி பிடிச்சி கொடுத்தா கூட ஆசீர்வாதம் தான். நீங்கள் எங்கே வீட்டுக்கு வெளியே போயிட்டீங்க, தண்ணி வந்துடுச்சு, உங்கள் வீட்டுக்கு எவனா தண்ணி பிடிச்சி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பிளெஸ்ஸிங் இருக்குது. ஹலோ, அப்போ குடிக்க தண்ணி சொம்பில் கொடுக்குறவனுக்கும் ஆசீர்வாதம், உங்களுக்கு தண்ணி பிடிச்சி கொடுக்குறவனுக்கும் ஆசீர்வாதம். உங்களுக்கு எந்த உதவி யார் செஞ்சாலும் அதற்குரிய பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு பேசும்போது கவனிங்க, சாதாரணமாக பேசுவார், அதுவே பவர்ஃபுல் வேர்டு. மெய்யாகவே பேசுகிறேன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் வேர்டு. மெய்யாகவே பேசுகிறேன்னா அல்டிமேட் பவர்ஃபுல் வேர்டு. ஆமாம், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அதனால் இயேசு எப்படி சொல்கிறார் பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாக இருக்கிறபடியினால ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதற்குரிய பலனை கொடுத்தவன் அடையாமல் போக மாட்டான். இதை யார் சொல்றாரு? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். ரோமர் 12:14 கடைசியாக முடிச்சிடுறேன். எல்லாம் தப்பு, என்ன பண்றது? இதே சீமானுடைய ரசிகர்கள் மத்தியில் நின்று நான் இப்படி பேசியிருந்தேன்னா நான் கை தட்டு விழுதுருக்க தெரியுமா? பொய் சொல்றதுக்கே கை தட்டு விழுது. அவங்களாம் ரட்சிக்கப்படணும் கர்த்தாவே. ஆமாம், சீமான் கூட்டத்தில் இருக்கிற ஆட்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும், அப்போ தான் சபை உற்சாகமாக நடக்கும். 2 பேர் வந்தால் கூட போதங்க, என்ன பேசினாலும் கை தட்டுவான், விசில் அடிப்பான். ஆமாம், பொய் பேசுறதுக்கே விசில் அடிச்சு கை தட்டுறான்னா, கர்த்தர் பேசுகிற இவ்வளோ பவர்ஃபுல் வேர்டெல்லாம் கேட்டானா அவன் என்ன பண்ணுவான்? சேர் மேலே ஏறி நின்று விசில் அடிப்பாங்க. நாங்களாம் அடிச்சுட்டு தான் வந்து இருக்கிறோம். சினிமா தேட்டரில் போய் சேர் மேலே ஏறி விசில் அடிப்போம். சரி, ரோமர் 12:14 உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களுக்கு சொல்றாரு, யாருன்னா உங்களை கஷ்டப்படுத்துறான், ரொம்ப நஷ்டப்படுத்துறான், ரொம்ப அப்படியே கண்ணை ஊட்டி முறைக்கிறான், ஜாடமாடையா பேசுறான்னா கர்த்தர் சொல்றாரு அவனை ஆசீர்வதி. அடுத்ததான் சொல்ல பாருங்க, ஆசீர்வதிக்க வேண்டியதன்றி சபியாதீர்கள். நம்ம கிட்ட சொல்ற வார்த்தை என்னன்னா, யாரையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, விசேஷமா அவுட் ஆஃப் பவுண்டரியில், சர்ச்சி பவுண்டரியில் யாரையும் சபிக்கக்கூடாது, சர்ச்சி பவுண்டரியிலே யாரையும் முறைச்சிக்க கூடாது. சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் என்ன தான் பண்ணிட்டு போகணும்? நீங்கள் ஆசீர்வதிச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம், அவங்க ஆசீர்வதிச்சா அவங்களுக்கு ஆசீர்வாதம். ஏன்னா ஆசீர்வதிக்கிற பர்சன் ஆசீர்வதிக்கலாமா? உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆசீர்வதிங்க, தேவையில்லைன்னா விட்டுடுங்க. நிறைய இருக்குது எனக்கு ஆசீர்வாதம், ஒன்றும் தேவையில்லைன்னா விட்டுருங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா வேணாவா? இருக்குதே போதுமா? நிறைய வேணும் இல்லை? ஆமாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சர்ச்சில் யாருக்கிட்டேயும் பகை, வெறுப்பு, கோபம், கசப்பு இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஆமாம், சர்ச்சு முடிஞ்ச உடனே எல்லார்கிட்டையும் லேடிஸ், ஜென்ஸு. ஆமாம், மாற்றி இல்லை, கையை கொடுத்து கையை கொடுத்து பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, ஐ பிளஸ் யூ, ஐ பிளஸ் யூ, பிளஸ் யூ, பிளஸ் யூ, பிளஸ் யூன்னு சொல்லிட்டு போங்க. ஒவ்வொரு ஆராதனைக்கு வந்தீங்கன்னா ஒரு 10 பேர் 20 பேருக்காவது கையை கொடுத்து பிளஸ் யூன்னு சொல்லிட்டு போங்க. வெறும் சர்ச்சுக்கு மட்டும் வந்து ஒரே ஒரு ஆளுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்கிட்டு போகாதீங்க. 20 பேர் ஆசீர்வதிச்சுட்டு போங்க. நான் சொல்கிறேன், சீக்கிரம் பெரிய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஆமென். சொல்கிறார், ஆசீர்வதிக்க வேண்டியது அன்றி சபிக்கவே கூடாது. ஏன் சபிக்கக்கூடாது? அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி வருது, அடுத்த வாரம் வருது அது. ஆமென். அப்போ கர்த்தர் நம்மளை எப்படி வச்சுருக்கார் பாருங்க. நம்மளாம் வந்து எவ்வளோ நினச்சி பார்க்கறதுக்கு
ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இருந்தோம், யாருக்கு பிறந்தோம், என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்டோம், என்ன மாதிரி துணி போட்டு திரிஞ்சோம். நம்மளை பார்த்து எவ்வளோ பேர் என்ன உங்களெல்லாம் இல்லை என்னப்பா சொல்லியிருப்பாங்க, தர்தனம் பிடிச்சவன் எதிர்க்க வராதடா அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்படி இருக்கிற நம்மை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? இப்படி இருக்கிற நம்மை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசீர்வாதம் உள்ளவனாக மாற்றி இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்கிறோன்னு ஆசீர்வாதம்னா அதுக்கு மேலே, அதாவது ஊத்துலேருந்து வர தண்ணியை இத்தனை பக்கெட் பிடிக்க முடியும்னா அப்போ ஊத்துல எவ்வளோ வரும்? இப்போ நம்ம பாருங்கள், நம்மளே நமக்கு முதல்ல பெரிய பிளெஸ்ஸிங் தான், நம்மளை பிளஸ் பண்ணுறவனுக்கும் பிளெஸ்ஸிங் தான். ஆமேன். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதா இந்த வார்த்தை? ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்துட்டு இருப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன் என்ற ஜீவனுள்ள வார்த்தையில் நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, அப்பா, ஆபிரகாமை பார்வோன் ஆசீர்வதித்தார். ஆனால் அதற்குரிய நன்மையை பார்வோனுடைய வாழ்க்கையில் யோசேப்பு மூலமாக நீங்கள் கொடுத்தீங்க. நாங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கிறபடினால எங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதற்குரிய பலனை நீர் அவர்களுக்கு கொடுக்க நீர் உண்மை உள்ளவராய், கிருபை உள்ளவராய், நீதி உள்ளவராய் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமைக்கு, ஒரு பிளெஸ்ஸிங்கான நிலைமையில் எங்களை கொண்டு வந்ததற்காய் உமக்கு கொடான கொடி நன்றிகள் அப்பா. நாங்கள் எங்கேயோ இருந்தோம் ஆண்டவரே, உண்மை அறியாமல் வாழ்ந்தோம், என்னென்னமோ செஞ்சுருக்கிறோம். ஆனாலும் எங்கள் மேலே இரக்கம் வைத்து, எங்கள் மேலே தயவு வைத்து, எங்கள் மேலே கிருபை வச்சு எங்களை உங்களுடைய ரத்தத்தினால் கழுவி, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி உங்கள் பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் வரக்கூடிய அளவுக்கு எங்களை மாற்றி இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில் முதலாவது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று உணரட்டும். அடுத்தது, ரட்சிக்கப்பட்ட எந்த தேவனுடைய பிள்ளைகளையும் நாம் சபிக்கக்கூடாது, ஆசீர்வதிக்க மட்டும்தான் வேண்டும் என்பதை அவர்கள் உணரட்டும். இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, இதில் நிலைத்திருக்கட்டும், கீழ்ப்படியட்டும். ஆண்டவரே, இதன் மூலம் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொடர்ந்தப்பா இந்த ஆராதனையின் மூலம் வருகிற துதிகன மகிமை மாட்சிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.